பாப்பா தூக்குறமா கால் அமுக்குனா அமுக்கிடுவேன், கை அமுக்குனா அமுக்கிடுவேன், வேற ஏதாவது அமுக்கணும்னாலும் அமுக்கிடுவேன். எல்லாமே என்ன பண்ணுவேன் என்ன பண்ணுவேன் அவனை வெட்டுவேன். எங்கடா வெட்டுவேன் ஃபோன் பண்ணுமா அவங்க ஒண்ணுமே காணண்டி வரேன்னா நம்ம காணல கூப்பிட்டு பார்க்கலாம். ஹலோ ஹலோ எங்கப்பா இருக்க? ஏங்க இங்கே தான் நின்றுட்டு இருக்கேன் சார். அந்த ஹோட்டல்கிட்ட தான் நின்றுட்டு இருக்கேன் பாருங்க. நான் இங்கதான் இருக்கேன். நான் அங்க யாரும் இல்லையா? எங்க இருக்கீங்க? நான் ஒண்ணு பாத்துட்டேன். பார்த்துட்டு ஓ நீங்க தானே ப்ளூ கலரு? ஓகே ப்ளூ கலர் சாரி தானேங்க? ப்ளூ கலர் சாரி. ஓகே நான் யூத் இங்கே தான் நின்று நான் பக்கத்துல நின்று பேசிட்டு இருக்கேன். நீங்க என்ன பாத்தீங்களா முன்னாடியே? ஏற்கனவே ஒண்ணு பாத்துட்டேன்ல. அட போங்க, நீங்க என்ன பாத்துறீங்க முன்னாடியே சொல்ல ஒரு கை அமைக்கிறதுல வேற போன் வேற பண்றீங்க. நீங்க அங்க வருவாங்கன்னு உங்களை பார்த்து கை காட்டுங்க. நல்லா கையை காட்டுறீங்க, இன்னும் தடவை காட்டுங்க. நல்லா காட்டுறீங்க. அந்த மாதிரி கை காமிச்சா நான் எனக்கு தெரிஞ்சிடும், நான் வந்திருப்பேன்ல. அதான் கை காட்டுறீங்களா? எங்க எனக்கு போன்லாம் பண்ணி அங்க இருந்து வரக்குள்ளேயே கால் பண்ண வேண்டியதானே? சரி சரி விடுங்க. சரி மன்னிச்சுட்டேன். சரி நீலா உங்க பேர் தானே? நீங்களா? என் பேர் நிலா, அவ பேர் அல்லி. உங்க பேரு? அல்லி. அல்லி பரவாயில்லைங்க. இந்த பேர்ல எங்க இருந்து கண்டு பெண்களுக்கு அந்த மாதிரி தூய தமிழ்ல பேரே வைக்க மாட்டாங்களாங்க? பெண்களுக்கு அந்த மாதிரி பேர் வைக்க மாட்டாங்க. நாங்க பெண்கள் பேர் தானங்க அல்லினா? அல்லினா பூ பேருமா? பூ பேர் தான், பெண்களுக்கு வைக்க கூடாது. அத அல்லி யாரும் அதை லைக் பண்றது இல்ல. துளசி இதெல்லாம் வைப்பாங்களாங்க? என்ன வைக்க மாட்டாங்கன்றீங்க? அல்லிங்கிற வந்து ஒரு நாட்டுக்கு அரசி. அப்ப நீங்க எந்த நாட்டுக்கு அரசி? எடப்பாடிக்கு. எடப்பாடிக்கு அரசியா? ஐயோ சரி நோய் பேசுறீங்கன்னா சரி வாங்க இங்க வாங்க. இப்ப வந்து நிலான்ற மாதிரி நிலாவுக்கான முகத்துல வந்து ஒரு நிலா மாதிரி அழகா உங்க முகத்துல ஒரு அழகு வச்சிருக்கீங்க. ஏங்க அழகா தாங்க இருக்காங்க. அப்புறம் நாங்க இப்ப வந்து நீங்க வந்து கண்ணாடி கண்ணாடி போடுங்க கொஞ்சம். சரி நான் நாளைக்கு செக்அப் பண்ணி போட்டுறேன். அப்ப நீங்க தான் அழகா தான் இருக்கீங்க. என்ன அதோட கேவலமா இருக்கிறேன். அட போங்க நீங்க. அவங்க 100 நீங்களும் 100. 100க்கு 100 அழகு. ஐஸ்கிரீம் கடை பக்கத்தால இருக்கு, இப்படி எல்லாம் போய் சொல்லாது. சரி வாங்க நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிட்டே பேசுவாங்க. நல்லா ஜாலியா பேசுறீங்களா? ஐஸ்கிரீம் சாப்பிட்டே பேசுவோம். புதுசா வரீங்க நம்பர் தரல. ஏன் நாங்க ஐஸ்கிரீம்ல தான் ஏதாவது மருந்து கடத்திட்டு போயிட்டீங்களா? உங்களை கடத்திட்டு என்ன போக முடியும்? என்ன வேணா நீங்க 2 பேரும் கடத்தலாம். நீங்க எப்படி பல்கா நல்லா பார்த்தாலே ஒரு மாதிரியே பயமா இருக்கு. ஜிம் பாடி வச்சிருக்காங்க. நீங்க பாருங்க பைல்வான் மாதிரி இருக்கீங்க. நான் பாருங்க தனித்தனியா ஏதோ வித்தியாசமா. நான் வந்து ஜிம் பாடி ஆமா பைல்வான். நீ அப்படியே அப்படியே அங்க பாருங்க 6 பேக் எல்லாம் வச்சிருக்கீங்க பாருங்க. 6 பேக் இல்ல, அது சிங்கிள் பேக் தான். சிங்கிள் பேக் தான். ஓகே ஸ்லிம்மா இருக்காங்கல்ல? சரி இப்ப நீங்க உங்களை பாக்குறதுக்காக அங்கேயே இருந்து எவ்வளவு கிட்டத்தட்ட ஒரு 300-200 கிலோமீட்டர்ல இருந்து வந்திருக்கேன். என்ன எதுக்காக வர சொன்னீங்க? அது காரணம் சொல்லுங்க. உங்களை சும்மா பாக்கலாம் தான். சும்மா என்ன ஏங்க பாக்குறீங்க? அழகா இருக்கீங்களா அதனாலதான். நெஞ்சு வலிக்குதுங்க அழகுல. இல்ல உங்க வீடியோஸ் எல்லாம் நிறைய பாத்துருக்கேன். ஓகே ஓகே. உங்களை அதுல இருந்து சைட் அடிக்க ஆரம்பிச்சேன். ரொம்ப அழகா இருக்கு. என்னையவா? ஆமா. என்னங்க என்னைய வந்து எந்த பொண்ணுங்களுமே சைட் அடிக்க மாட்டேங்குது. என்னங்க அப்படி சொல்றீங்க? இதோட அழகு நீ பார்த்ததே இல்ல. இவருக்கு என்ன அழகா இருக்கிறாரு. சரி என் அழகுக்காக நீங்க சண்டை போட்டுக்காதீங்க. நான் சண்டை போடல. என் வீடியோவை குறுகுறுன்னு ஒரு 2 தடவை உத்து பாத்தீங்கன்னா நீங்களே என்ன லவ் பண்ணுவீங்க. கண்ணாப்ப சிரிப்புறீங்களா? என்னைய சிரிப்பு ஆக்குறீங்க, சிரிப்பு வர வைக்கிறீங்க. சிரிப்பு வர குறுகுறுன்னு உத்து பாருங்க, உங்களுக்கு லவ் வரும். சிரிப்பு வராது. குறுகுறுன்னு அப்படி உத்து போறதுக்கு ஒண்ணும் இல்ல. ஐயோ அப்பாவை திட்டாதடி. அப்பாவா? என்னது அப்பான்றீங்க? எனக்கு ஹஸ்பண்ட்னா அவளுக்கு அப்பா. ஓ உங்க பொண்ணு? அவங்க என்னோட பொண்ணு. பொண்ணுன்றீங்க திடீர்னு. என்ன ஒரு நீங்க வந்து பொண்ணுன்னா அப்ப நான் வந்து உங்களுக்கு டாக்டருங்க. டாக்டர்லாம் வேணாம். எனக்கு டாக்டர்லாம் பிடிக்காது. என்னங்க நீங்க இப்படி இருக்கீங்க? எனக்கு வந்து அடிப்படை சாப்பிடுறது கன்ஃபார்ம் அழகா இருக்கீங்க. ஒரு எனக்கு இல்ல இவங்க பொண்ணுக்கு வந்து நேரம் சரியில்லை சாமி. சரியா நல்ல பையனா அட கொடுமா போய் கூட பேசு. ஒரு நிமிஷம் இருங்க. சிரிப்பு காமிக்க கூடாது நீங்க. நான் எங்க சிரிக்கிறேன்? நான் எவ்வளவு சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கேன். என்ன சீரியஸா? பொண்ணை ஏத்துக்க முடியாதுங்கிறேன். உங்களுக்கு சகோதரியா வச்சுக்கோங்க, எனக்கு குழந்தையால வச்சுக்கீங்க. அப்படி வேணா லவ் பண்றாங்க. பை ஒன் கெட் ஒன் அந்த ஆஃபர்ல. சோ அப்படினா என் கூட பிறந்த சகோதரிக்கு வந்து 8 பேர் இருக்காங்க. 8 பேர் வேணாங்க. அவங்களுக்கு எல்லாம் பூ வாங்கி கொடுத்தா நான் பை ஒன் 7 கெட் 7. எதுவுமே கேட்க மாட்டாங்கல்ல? நிறைய கேட்பாங்க. நான் எங்க போறது? எனக்கு ஒரே ஒரு மச்சினிச்சு தான் வேணும், நிறையலாம் வேணாம். ஐயோ 7 பேர் வந்து பியூட்டி பார்லர் அது இதுன்னு அடிக்கடி காஸ்டிமிக் ஐட்டமா கேட்பாங்க. ஐயோ இவ்வளவு ஐட்டத்துக்கு நான் எங்க போறது? எனக்கு என்னால முடிஞ்சது 4 ஞாயிற்றுக்கிழமை ஆனா ஆட்டுக்கால் வாங்கி தருவேன். ஆட்டுக்காலா? ஆட்டுக்கால் சூப்பு. எதுக்கு? தெம்பு எனர்ஜிக்காக. உடம்பு ஓடுறது போறது. நான் வந்து ஒரு என்ன சொல்றது வாலிபால் பிளேயரு. இந்த கிரிக்கெட்டுக்கு எனர்ஜி வேணுமா இல்ல எங்களுக்கு எனர்ஜி? எல்லாருக்கும் எனர்ஜி வேணும். நாட்டுல வந்து எனர்ஜி இருந்தா நாட்டுல நடக்க முடியும். ஆட்டுக்கால்லாம் எனக்கு பிடிக்காது. சரி வேற என்ன கால் வேணும்? எனக்கு காலே பிடிக்காது. சரி கொடுங்க. என்னால முடிஞ்சது கம்மங்கூழ், கேவரு கூழ் இதெல்லாம் வாங்கி என்னால. கம்மங்கூழா? ஆமா
குடிக்க பழகிங்க. என்ன மாதிரி ஒரு அழகான வாலிபன் கிடைக்கணும்னா நீங்க வந்து அதெல்லாம் பழகிக்கணும். ஐயோ நான் ஒரு பேச்சுக்கு சொன்ன நீங்க அழகா இருக்கேன்னு நீங்க உடனே அதையே புடிச்சுக்கிட்டீங்க. கண்ணாடி பாத்தங்க. கண்ணாடி பாத்துருக்கியா? பாத்தனே. அதுல நான் வந்து அழகாக நீ சொல்லி கூட ஒன்னாடி நான் சொன்னனா அவங்களுக்கு சொன்னோம், ஏதோ காமெடிக்காக சொன்னோம். அது எடுத்து காமெடியா இருந்தாலும் அழகு தானே. அது நாமளே சொல்லக்கூடாது நம்மள அழகுன்னு, அடுத்தவங்க சொல்லணும். அடுத்தவங்க சொல்லணுமா? ஆமா, நம்மள பாக்குறவங்க சொல்லணும் நம்ம அழகா இருக்கமா இல்லையா. சரி இவர இங்க வாங்க தலைவர். அங்க ஒருத்தர் நிக்கிற வாங்க இங்க வாங்க. இங்க பாருங்க. இங்க பாருங்க. இவர் வந்து எங்க ஊர் மன்மத குஞ்சி. இவர் பேரு என்ன பேரு? மன்மத குஞ்சா. ஆமா. இவர் வந்து ஆக்சுவலா வந்து சின்ன மன்மத குஞ்சியா இருக்கல. இவர் வந்து சின்னதா இருக்காருல்ல. இவர் வந்து ரொம்ப நாளா வந்து கல்யாணம் பண்ணணும்னு ஊருக்குள்ள கேட்டுட்டு இருக்காரு. அந்த ஊருக்குள்ள இருக்கிற மைனர் குஞ்சு. அவர்தான் ஊருக்குள்ள அந்த மைனர் குஞ்சு கல்யாணம் பண்ணணும் ஏகப்பட்ட பொண்ணு கேட்டாரு. பொண்ணுங்க எல்லாம் கடைசியில ஒத்துக்கல. அதனால உங்களை மாதிரி ஒரு அழகான பொண்ணா பார்த்து கல்யாணம் வைக்கிறேன்னு கூட்டு வந்திருக்கேன். எங்க பாட்டி சும்மாதான் இருக்காங்க. சுடுகாட்டுக்கு போனீங்கன்னா செத்து போன எரிஞ்சு உட்காரு, அதை பிடிச்சி கல்யாணம் பண்ணுவீங்க. யாரு இவரா? ஆமா. இவர் எவ்வளவு இவர் அழகா பாருங்க. உங்களுக்கு எந்த குறைய வைக்க மாட்டாங்க. நீ என்ன குறை வைக்கிற? போக மாட்டாங்கட்டு. உங்களுக்கு என்ன தேவையோ எல்லா தேவையும் செய்வோம். என்ன செய்வ? உங்களுக்கு என்ன வேணுமோ உங்களுக்கு நான் சொல்றேன். அவர் பயப்படுற மாதிரி கேட்க கூடாது. அவர் கால அமுக்குனா அமுக்கிடுவேன், கையை அமுக்குனா அமுக்கிடுவேன், வேற ஏதாவது அமுக்கணும்னாலும் அமுக்கிடுவேன். எல்லாமே நான் வந்து கழுத்து அமுக்கிடுவேன். ஒரே முட்டை. ரொம்ப பயப்பட ஒரு வாலிபன் ஒரு கல்யாணம் பண்ண பொண்ணு பார்க்க வந்திருக்காரு. பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க சொல்லுங்க. இது வாலிபர் சொன்னா யாராவது நம்புவாங்களா? ஏங்க அவர் வந்து பித்தநர அரைச்சு போச்சு. அவர் வந்து மூஞ்சி வந்து பொண்ணு போத்து வெயில அடைஞ்சு கருத்து போச்சு. தெம்பு இல்ல நினைக்காதீங்க. இப்போ உங்களுக்கு தூக்க சொல்லுங்க, உடனே தூக்கிடுவோம். ஐயோ தூக்கு பாப்பா. தூக்குறமா? ஏங்க தூக்க போனா பயப்படுறீங்க. நீங்க தான் சொல்றீங்க பயப்படுறீங்க. ஆளை புடிச்சுதாங்க தூக்கணும். வேணாம் நீ பார்த்தா தூக்குவேன்னு தெரியுது. நல்லா தூக்குவாப்ல. அவரு நல்லா தூக்குவாரு. தூக்கி கொண்டுட்டு போய் இல்ல ஒரு மரத்துல ஏறணும்னு சொல்லுங்க, அப்படியே ஏறிடுவேன். தூக்கி கொண்டு போய் தாலி கட்டி குடும்பம் என்ன பணமர வர மாதிரி வர என் மாப்பிள்ளை அடிக்க வரீங்க. மாப்பிள்ளையா? எங்க ஊர் மாப்பிள்ளை அப்பா மாதிரி இருக்கிறான் மாப்பிள்ளை. பாருங்க அவர் ஏதாவது பண்ணிப்பாரு. அது வேணா இதை முடிச்சு உங்களதான் முடிக்கணுமா? கல்யாணம் பண்ணுமா? எவ்வளவு செலவு பரவாயில்ல, இதை முடிச்சிடும். எவ்வளவு உங்களுக்கு வரதட்சணை எவ்வளவு வேணும்? என்ன கல்யாணம் பண்ணினா ஒரு வாரத்துல உனக்கு போட்டா மாட்டோம். பரவாயில்லையா? சரி பரவாயில்ல, மாட்டிதான் வேணும். ஆமா. என்னன்னு தெரியுதா? டெத்துக்கு அப்புறம் மாற்ற போட்டோடா. கல்யாணம் ஆகுதுல்ல, அப்புறம் செத்தான்னா இருந்தான்னா கல்யாணம் ஆனா போதும். கேளுங்க. முதல்ல கல்யாணம் போட்டா மாட்டுங்க. ஒரு வாரம் அவர் வாழ்ட்டோம். ஏன்னா அவரோட ஆசை ஒரு வாரமாச்சு ஒரு பொண்ணு கூட வாழணும்னு. சாரிங்க. அதனால உங்களோட அழகான அதுக்கு நாங்க வந்து எடுப்பட மாட்டோம். சரியா? அதுக்கு வந்து என்ன போய் அங்க போய் அவங்க ஊர்ல எங்கன்னு போய் அது கல்யாணம் பண்ணிங்க. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. இல்ல அவர் அழகுக்கு ஏத்த மாதிரி எவ்வளவு வரதட்சணை கொடுக்க தயாரா இருக்காரு. 10 ஏக்கர் ஊர்ல நிலம் வச்சிருக்காரு, 50 பவுன் வச்சிருக்காரு. தெரிஞ்சுக்க. ஒரு நாள் வாழ்ந்தாலும் சரி வாழணும். உங்க ஊர் தான் வாழணுமாங்க? அவங்க இப்பவே கையெழுத்து போடுமா? அவங்க பேசுன்னு தொடாத பேசுன எனக்கு பிடிக்காது. தொடர்றதுக்கு தானே கல்யாணமே. நியாயமான கேள்விதான். தொடாம இருக்கிறது எது கல்யாணம்? நீ தொடுவடா, உன்னை பார்த்தாலே தெரியும். உங்க ஊர் பேர் என்னப்பா? அரியலூர். அரியலூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற மைனர் குஞ்சு. பத்திரமா இருக்கட்டும். நாங்க அறிஞ்சிரோம்ல. காய்கறி கல்யாணம் பண்ண காய்கறி சோறு குழம்பு அறிவோம். கல்யாணம் பண்ணோடனே காய்கறி அறிஞ்சு தருவாரு. பொண்டாட்டிக்கு எந்த வேலையும் கொடுக்க மாட்டாரு. காய்கறி அழிவாரு, கக்கூஸ் கழுவாரு, எல்லா வேலையும் பாப்பாரு. கூட கழுவியா? அவரை இவர மாதிரி மாப்பிள்ளை கிடைக்குமா உங்களுக்கு? என்ன தவிர எவனாவது உங்களை கல்யாணம் பண்றதுக்கு வந்தான் எங்களை. ஆமா. என்ன பண்ணுவ? அவனை வெட்டுவேன். எங்கடா உன்னை குத்துவேன். எங்க வயலன்ஸ் பயப்படக்கூடாது. ஏன்னா நானும் எவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கிறது. பாகத்தை உள்ளே சண்டை போட ஒரு லவர் பாய் வந்து பண்ணக்கூடாது. லவர் பாய் கல்யாணம் பண்ணி எத்தனை வயசு? 18 கொட்டி முடி நரைச்சு போச்சு. அதுக்கு என்ன பண்றது? தேன் கொட்டி நரைச்சு போச்சுங்க. ஏங்க நீங்க வேற அது ஒரு மூஞ்சி கருத்து போனதுக்கு காரணம் வெயில் அலைஞ்சு. நான் தான் திருப்பி சொல்றேன். நல்ல ஒரு வல்லவர் அரியலூர்ல இருந்து வந்திருக்கேன்னு சொல்றீங்க. இப்படி ஒரு தாத்தாவை கூட்டிட்டு வந்து எங்க தாலியா இருக்கிறீங்களே, பரவாயில்லையா? தாத்தாங்க தாத்தா வேலையை பார்த்தாதான் தெரியும். என்ன பேச்சு? நாங்க சாப்பிட வந்திருக்கோம். பியூட்டிஸ் இல்லங்க, பியூட்டிஸ் வாங்க. உங்களுக்கு என்ன சாப்பிடுறீங்க? வாங்க.
சேர்ந்து நீ ஒண்ணு எங்களுக்கு வாங்கி தரானா? சேர்ந்து சாப்பிடுவாங்க. நீ ஒண்ணு வேணாம் வேணாம் நாங்களே இல்ல இல்ல சாப்பிடுவோம். நீங்க வாங்கி கொடுங்க அவரு சாப்பிடுவாரு அவரு சாப்பிடுவா அப்படி வாங்கி இவருக்கே நான் வாங்கி நீ தரணும். எவ்வளவு அவங்கள நேசிக்கிறாருல? என்ன நேசிக்கலையே இவரை நேசிக்கிறாருல? எங்களை நாங்க அதுக்கு செட் ஆக மாட்டோம். இங்க வா. ஆம்பளைங்க பாக்கெட்ல கை வைக்கக்கூடாது, பொம்பளைங்க ஜாக்கெட்ல கை வைக்கக்கூடாது. ஆம்பளைங்க போய் பாக்கெட் ஆம்பளைங்க பாக்கெட்ல கை வைக்க கூடாது, பொம்பளைங்க ஜாக்கெட்ல கை வைக்கக்கூடாது. சூப்பரான தத்துவம். சூப்பரா இன்னொரு தடவை சொல்லு தலைவரா. அது ஆம்பளைங்கன்னா பாக்கெட்ல கை வைக்கக்கூடாது, பொம்பளைங்க ஜாக்கெட்ல கை வைக்கக்கூடாது. இந்த மாதிரி தத்துவத்தை நீங்க பாத்துருக்கீங்களா? பார்த்தல. எங்க மைனர் தான் பேசுவாப்ல. இந்த மைனர் குஞ்சு இந்த தத்துவத்தை அரியலூர் பாலத்துல எழுதி வச்சுட்டு அதுக்கு கீழேயே நிக்க சொல்லுங்க, நல்லா எனக்கு இருக்கும். சிலையே வைப்பாங்க. அந்த அளவுக்கு உனக்கு ஏங்க, வைப்பாங்க. இவர் பேசக்கூடிய நல்ல விஷயத்துக்கு அந்த மாதிரி வைக்கலாம். ஏன்னா நல்ல நல்ல கருத்துக்கள் சொல்லுவார், நல்ல நல்ல ஆள் சொல்லுவார். வாஞ்சலையும் கூட நல்லா இருக்குது, அருமையா இருக்கு. ஏன் ஏஞ்சல வேணாங்க, நான் அந்த பப்ளிசிட்டி என் எதிர்பார்க்க சிலையை பத்தி பாராட்டி சொல்ல போறதே அவர்தான். அருமையா பாத்ரூம் மாதிரி இந்த பக்கம் ஒரு போட்டா இந்த பக்கம் ஒரு போட்டா கரெக்டா இருக்கு. அது எப்படி அந்த பக்கம் வேற போட்டோ வைப்பாங்க, இந்த பக்கம் வேற வேணா ஒண்ணு வச்சுக்கோ. உள்ள போகும்போது உங்க போட்டா வெளிய வரும்போது ஆண்கள் போட்டாலும் ஒண்ணு வச்சுக்கோ, பெண்கள் போட்டாலும் ஒண்ணு வச்சுக்கோ. ஓகே சூப்பர், ஜோடியா இருக்கும். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் போட்டோ கவுண்ட் பண்ணி படத்துல ஹஸ்பண்ட் ஒய்ஃப் போட்டோ வச்சிருக்காங்க. அம்மா மாவனாலே ஒத்துக்க மாட்டாங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃபுங்கிற. சரி 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 ஆண் ஜாதி பொன் ஜாதி, அவர்கிட்ட வேற ஜாதி என்ன ஜாதி? நீ தாத்தா ஜாதி ஆயிட்டடா. அதெல்லாம் சொல்லக்கூடாது. நோ. பாவம். என்ன பாவம்? மனித இனத்திற்கே பாவம். எங்க இதுல வந்து ஜாதி மதத்தெல்லாம் பேசக்கூடாது. அதான் ஆண் ஜாதி பொன் ஜாதி. அத மட்டும் பேசு. அதான் சரியா? தேவலாத பேசிட்டு வா. அப்ப நான் ஆண் ஜாதி தானே? இல்ல. நீ பொன் ஜாதி தானே? இல்ல. ஏன் பொன் ஜாதி தானே? ஏய் எங்கடா உன் பொன் ஜாதி? நீ ஏன் ஆள பொன் பாரு. ஜாதி? நான் ஆண் ஜாதி தானே? நீங்க பொன் ஜாதி தானே? மா அடிச்சு போடுவேன். ஏங்க ஒருத்தர் எவ்வளவு கேக்குறாரு பொஞ்சாதி பொஞ்சாதி. ஆமா பொண்ணு தானே நீங்க? நீ பொண்ணு தானே? அதுக்கு மேல நான் பார்க்க மாட்டேன். ஆண் ஜாதி பொன் ஜாதி, ஆண் ஜாதி பொன் ஜாதி. போடா அந்த பக்கம். ஐயா என்ன கத்தாதீங்க, கத்துனா அவர் பயந்து போவார்ல, பச்சை புள்ள பயந்து போவோம். இதே பச்சை புள்ள. ஆமா பயப்படாத, நான் பால் வாங்கி தரேன், வேற இருக்கு. நான் பால் வாங்கி தரேன், பயப்படாத. நான் உனக்கு வயசு என்ன? 18 18 18 18. எத்தனாம் கிளாஸ் படிச்சீங்க நான் போன வந்து வருஷம்? எனக்கு வந்து 35 வயசு ஆகுது. சரியா? சரி, பரவாயில்ல, அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். எங்க எங்க ஆளு சிம்பு சார் படம் பார்த்தது இல்ல? 18 வயசு எங்க 35 வயசு எங்க? காதலுக்கு வயசு முக்கியம் இல்ல, தெரியுமா தெரியாதா? அது ஓகேமா. இவர் வந்து இவரோட வயசை வந்து 90ஸ்ல சொல்றாரு. உனக்கு 90வது வருஷத்துல 18 வயசா இருக்கும். கரண்ட் உன்னோட வயசு என்ன? எனக்கு அப்பையில எங்க நான் எனக்கு வந்து வயசு அதிகம். 2 நாளைக்கு தூங்குவோம் நல்லா. தூங்குவாரு. அதை மட்டும் செய்வாரு. என்ன பாய போட்டா படுக்க போறோம். அவ்வளவுதான், நல்லா தூங்குனா போதும். அந்த வேலை தான் நின்னு பண்ணலாம். அந்த வேலையும் பண்ணிட்டு பாய போட்டு செவில படுத்து தூங்குறதுக்கு நீ கரெக்டா தான் இருப்ப. பாக்கி எங்க கூட தூங்குன்னா ஒரு இது கெத்து வேணும். நீ எல்லாம் செட் ஆக மாட்டே. பக்கத்துலயே படுத்துருங்க. பக்கத்துல படுத்து என்ன பண்ணுவ? இந்த மாதிரி டபுள் மினியா பேசுற பொண்ணு உனக்கு வேணுமா? சொல்லு, உனக்கு நான் நல்லா நயன்தாரா மாதிரி பொண்ணு பாக்குறேன். திரிஷா மாதிரி நயன்தாரா மாதிரி அப்படி பொண்ணு பார்த்தா ஓகே உனக்கு? முன்னாடியே சொல்ல கூடாதா? உனக்கு நயன்தாரா மாதிரி திரிஷா மாதிரி பொண்ணு கண்டிப்பா பாக்குறேன். நீ கண்டிப்பா பாப்ப. அதுக்கெல்லாம் ஏகப்பட்ட போட்டி இருக்கும். அது எனக்கு வேணாம், எனக்கு இதான் வேணும். இவங்க தான் உன்னை வேணாங்கிறாங்களே. அவங்க வேணாம், நான் வேணும். அவங்க பேசுற பேசி எனக்கு பிடிக்கல. மரியா இல்லையா? எங்கடா வரணும்? மரியா இல்லையா? எங்கடா வரணும்? தாலி கட்ட கல்யாணம் பண்றதுக்கு தான். யாரு? அதுதான் கல்யாணம் பண்ணுமா? சரி அவங்க வேணாங்கிறாங்க. இந்த அம்மா, இந்த அழகான அம்மா, அது அழகான பொண்ணு, இது அழகான பார்த்த உடனே ஓடுது. ஓடுதா? ஏங்க ஓடுறீங்க? அவரை பார்த்தா எனக்கு ஒரு சித்தப்பா ஃபீல் வருது, அதனால கொஞ்சம் தூரமா நின்னு. இந்த பொண்ணுலாம் வேணாம், உன்ன வயசானவங்க, நீ இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணாங்கற, அந்த பொண்ணு என்னமோ உன்னை வந்து உதைக்கிறோம் தூக்குறாங்க. என்ன பண்ணுவே தெரியாது. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, எத்தனை லட்சம் ஆனாலும் பரவாயில்ல, எத்தனை கோடி ஆனாலும் பரவாயில்ல, இதை முடிக்கிற. இதுதான். ஆமா, இது வேணாம், இது கண்டிப்பா வேணாம். உனக்கு நான் நயன்தாரா மாதிரி பொண்ணு பாக்குறேன், அது வேணாம். திரிஷா மாதிரி பொண்ணு பாக்குறேன். ஐயோ, அதுக்கு ஏகப்பட்ட பேர் போட்டி. இதான் எனக்கு வேணும். இது வேணாயா? சும்மா வேணாம். வாயா போடா அந்த பக்கம். வாயா, உனக்கு நான் வேற பொண்ணு பாக்குறேன். வாயா, அது வேணாயா? வாயா, நல்ல பொண்ணை பார்த்து வைக்கிறேன்.